ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுடி காசி சீரியல் ப்ரோமோவில் மனோஜ் அவங்களுடைய மலேசியா மாமா, அடுத்து தம்பி முத்து இவங்க எல்லாருமே வெளியில் அவுட்டிங் போகிறாங்க. வாங்க ஊரெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி. ஸோ அவங்க கம்மா, ஏரி, குளம் இதெல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. மலேசியாவில் இதே மாதிரி தான் பெரிய வெள்ளப்பெருக்கே வந்துச்சு. தெரு ஃபுல்லாக தண்ணி அப்படின்னாங்க. என்னது மலேசியாவில் வெள்ளமா அப்படின்னு? ஆமாம், மலேசியாவில் வெள்ளம் வரும்ல, போன வாரம் கூட மலேசியாவில் வெள்ளம் தானே வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவராட்டி அவங்க மாமா பேசி நடந்து போயிட்டே இருக்காரு. அதுக்கடுத்து இவங்க பேசுகிறாங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு, பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க, அவர் கேளு அப்படிங்கிறாரு. அப்போ மலேசியா மாமா என்னதை கேட்க சொல்கிறாரு அவர் அப்படிங்கிறாங்க. இல்லை மலேசியா மாமா, இவன் என் ஃப்ரெண்டு மலேசியாவிலேருந்து மாமா வந்திருக்காங்க சொல்லி சொன்னேன்னா, அதனால் உங்களை பார்க்குறக்கா வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி இங்கே பாரு, ஏன்னா இப்படி பாரு, ஏன்னா அப்படி பாரு, இந்த சைடு பாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காரு அவர். ஆனாலும் சரி அதெல்லாம் பார்க்குறது சரி தான், அவர் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னு என்னது சரக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், மலேசியாவில் ஃபாரின் சரக்குலாம் இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. இந்த உள்ளூர் சரக்கு குடிச்சிங்களா, போர் அடிச்சா, அதனால் ஃபாரின் சரக்கு இருக்கான்னு கேட்குறாருன்னு. எனக்கும் ஆசை தான், ஃபாரின் சரக்குலாம் வாங்கிட்டு வந்தேன், 5 வாங்கினேன், நம்ம சம்மந்திக்கு வேறு வாங்கினேன், அதாவது உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லி முத்து பார்த்து. என்னது எங்கள் அப்பாவுக்கா? எங்கள் அப்பாவில் அது குடிக்கவே மாட்டார், அது என்னன்னு கூட தெரியாது, எங்கள் பாட்டி இருக்கும்போது அதெல்லாம் கேட்காதே, எங்கள் பாட்டி அவ்வளோதான் பிச்சு எடுத்துரும், யாருன்னு கூட பார்க்காது அப்படிங்கிறாங்க. ஐயோ இதுன்னு இவனுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லி மலேசியா மாமா பார்க்குறாரு முத்துவை பார்த்துட்டு. அடுத்து மனோஜ் கேட்குறாரு, டே எதுக்குடா ஃபாரின்லேருந்து வந்தவங்ககிட்ட இதெல்லாம் போய் கேட்குறேனே, பின்ன ஃபாரின்லேருந்து வந்தவங்ககிட்ட தான் ஃபாரின் சரக்கு இருக்கான்னு கேட்க முடியும், அப்புறம் வாண்டையா கேட்க முடியும், நீ பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. சரி எங்கே போனாலும் இந்த குடி தானடா உனக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் திட்டுறாரு. அதுக்கடுத்து இவர்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி வந்தேன்னா வந்ததில் இத்தனை பாட்டில் கொண்டு வரக்கூடாதான், எனக்கு அது தெரியாது, கடைசி பார்த்தா என்னை இன்கம் டேக்ஸ்காரங்களாம் என்னை பிடிச்சி அந்த பாட்டிலை வாங்கிட்டாங்கன்னு. இன்கம் டேக்ஸ்காரங்கன்னா அது வரி வருமானம் கட்டுறவங்களுக்கு தானே பார்ப்பாங்க அங்கிள், உங்களே எதுக்கு அதை பிடிச்சாங்கன்னு மனோஜ் கேட்குறாங்க. அதான்ப்பா அந்த கஸ்டமர் கேரு அது எதுன்னு இருப்பாங்களாமே, கஸ்டமரில் பார்க்கும்போது என்னை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களா, அதனால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டேனா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சமாளிச்சிட்றாரு ஒரு வழியாக. இப்போ என்ன கடைசி சரக்கு இல்லை அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாப்பா, என் கையில் சரக்கே இல்லை, உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் எனக்கு, உங்களுக்கு உள்ளூர் சரக்கை குடிச்சு போர் அடித்த மாதிரி எனக்கு ஃபாரின் சரக்கை குடிச்சு போர் அடிச்சிருச்சுப்பா, அதனால அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பாத்தியா கோழி எப்படி நம்ம வசத்துக்கு தனியாக மாட்டுதுன்னு முத்து பார்த்து ஃப்ரெண்ட்கிட்ட சொல்கிறாங்க. அதனால உள்ளூர் சரக்கு கிடைக்குமான்னு. ஐயோ மாமா எதுக்கு நீங்கள் இவங்ககிட்டலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. இருங்க மாப்பிள்ள, அவர்கிட்ட கேட்போமே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்கும், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ட்டு ஃபோன் போடுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. ஃபோன் போட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிடுறாரு. மனோஜ் பக்கத்தில் இருந்துட்டு, டே எதுக்கூட இதெல்லாம் செய்கிற, போச்சு அங்கிள், வேண்டாம் அங்கிள், நீங்கள் அங்கெல்லாம் போகாதீங்க அங்கிள், ஐயோ ரோஹினி தெரிஞ்சுட்டு ரொம்ப திட்டுவா அப்படிங்கிறாங்க. சும்மா இருங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி வெளியூருக்கு உங்களை கூட பழகினா தானே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் டைம் பாஸ் ஆகும், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குதில்ல அப்படின்னு மலேசியா மாமா சொல்கிறாரு. சரின்னு அவருக்கு சைட் டிஷ் அது இது நிறைய வச்சுருக்காங்க, நிறைய ஊற்றுறாங்க. அவருமே என்னென்னமோ மிக்சிங்லாம் பண்ணுறாரு. என்னடா இவரெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதை பார்த்தா சரியான லோக்கலாக இருப்பார் போலுக்கு அப்படின்னு சொல்லி முத்துவோட ஃப்ரெண்டும் அவங்க பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து சைட் டிஷ்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க. அதில் சாப்பிடும்போது ஊறுகாய் எடுத்து சாப்பிட்றாரு. என்ன உங்களுக்காக நாங்கள் சைட் டிஷ் இவ்வளோ வச்சுருக்கோம், நீங்கள் என்ன லோக்கல் தனமாக உட்காந்து ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. டே ஊறுகாயில் வர்ற கிக்கு இருக்குமாடா, ஊறுகாய் தாண்டா இதுக்கு சரியான டேஸ்ட்டு காம்பினேஷன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஐயோ மாமா வாங்க போய் என் கூட சேராதீங்க, ரோஹினி பார்த்தா திட்டுவான்னு சொல்லி அவர் படப்படன்னு பயந்துட்டு இருக்காரு. சும்மா மாப்பிள்ள இங்கே இங்கே உட்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, மனோஜ் வேண்டாம் நானும் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. குடிங்க, குடிச்சு பாருங்கள், அப்படின்னா தான் இதோட சுகமே தெரியும்னு சொல்லி மனோஜை கம்பல் பண்ணி அவருடைய வாயில் ஊற்றி விட்டுறாரு. அங்கே முத்து பார்த்துட்டு, ஐயோ பேசாமரியா, அவன் ஏன் கூட வரும்போது குடிக்க வேண்டாம், அவன் குடிக்கிறதா இருந்தால் எங்கே வேணாலும் போய் குடிக்கட்டும், ஐயோ இப்போ எதுக்கு அவன் வாயில் ஊற்றி விட்ட, போச்சு வீட்டில் தெரிஞ்சுன்னா என்ன தான் எல்லாம் வைவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முத்து புலம்புறாரு. மனோஜ் எரியுதே தலையெல்லாம் போய் என்னமோ செய்யுதே, எனக்கு என்னமோ நாக்கெல்லாம் எரியுதே, தொண்டெல்லாம் எரியுதேன்னு பயங்கரமாக மனோஜ் கத்துறாரு. இருமாப்பில் ஃபஸ்ட்டு எரியும்போது அப்படி தான் எரியிற மாதிரி இருக்கும், ஐயோ எனக்கு வாந்தி வருதே அப்படின்னு மனோஜ் சொல்லுவோம். வாந்தி வரும், அதுக்கடுத்து அதை கொஞ்சமாக பழகிடும், அதுக்கடுத்து அது சந்தோஷமே நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி மலேசியா மாமா சொல்லிவிட்டு நாக்க நீட்டு அப்படின்ட்டு அவர் வாயிலையும் ஊறுகாய் வச்சு தடவி விட்டுறாரு. போங்க நான் இங்கே இருக்கலை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் செஞ்சு வீட்டுக்கு போயிடறான். அப்படியே தள்ளாடி போகிறாரு. முத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டேய் அவன் எங்கேயாவது போய் விழுந்துட போகிறான்டா, இல்லாட்டினா வேறு எங்கேயாவது போயிட போகிறான்டா போதையிலன்னு. வாடா போய்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி முத்துவும் சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே மலேசியா மாமா இதுங்கிறாங்க, அவங்க பேசுகிறாங்க, இப்போ மேட்ரை வாங்குவோன்னே. ஏன் மலேசியா மாமா பாப்பாங்கிறீங்களே, அந்த பாப்பா உங்களுக்கு யார், என்ன வேணும், அவங்கள நீங்கள் எங்கே பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா கேட்குறாரு. இந்த நேரத்தில் மட்டன் சுக்கா இருந்துச்சுன்னா இன்னும் சைடு சூப்பராக இருக்கும் அப்படிங்கும்போது, எப்போ பார்த்தாலும் இவர் என்னடா கறிக்கடையை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, நீங்கள் யார் என்னன்னு கேட்குறாங்க. நான் யார் தெரியுமா, நான் என்ன தொழில் செய்கிறேன்னு தெரியுமா, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படி இப்படி பயங்கரமாக வளர்றாரு. டே மேட்ரு வருதுடா, கரை அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சீக்கிரமாக இவர் மாறி கேட்குறாரு, நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, சொல்லுங்கள் மாமா சொல்லுங்கள், நான் யாருன்னு தெரியுமாடா, என் பேர் தெரியுமாடா, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியுமாடா, நான் சொல்லட்டுமாடா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படின்னு சொல்லி அப்படியே புலம்பிட்டு டபார்னு விழுந்துறாரு. விழுந்து வரப்போ
நம்மகிட்ட இருந்த மேட்ரு எல்லாமே அவட்ட கறக்கலாம்னு நினச்சா கடைசி நம்மகிட்ட இருந்த குவார்ட்டர் தான்டா காலியாக போச்சு, மேட்ரு எதுவுமே வாங்கலையடா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வருத்தப்படுறாரு. அடுத்து அவர் அடித்து பிடிச்சி தண்ணியெல்லாம் மூஞ்சில் தெளித்து அவர் கையை தாங்க அவர் ஷோல்டரில் இங்கிட்ட அங்கிட்டு பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அவர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே வரும்போது டே அவனை விடுறா நீ அப்படின்னு மலேசியா தாத்தா பார்த்து சொல்கிறாங்க. ஐயோ விட்டுறாதீங்கடா, நான் கீழே விழுந்துருவேண்டா, பேலன்ஸ் தாங்காதடா அப்படின்னு சொல்லி மாமா சொல்கிறாங்க. அடுத்து திருப்பி இங்கே மனோஜ் வந்து ரோட்டில் படுத்து கிடக்காரு. அதனால் வர்றாங்க. வந்துட்டு ஒரு 2 பேர் பார்த்துட்டு இது வந்து நம்ம நரசிம்ம பாட்டி வந்தவங்க தானே, நாச்சியார் பாட்டி வீட்டுக்கு வந்தவங்க தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போது இங்கே போட்டுக்காரவங்கன்ட்டு அந்த 2 பேர் பார்த்துட்டு போயிடுறாங்க. அடுத்து இவங்க தாத்தா இவங்க எல்லாருமே நடந்து வர்றாங்க. அந்த மலேசியா மாமா முத்து எல்லாம் வரும்போது ஆனால் சொன்னாங்க, டே யாரோ படுத்து கிடக்காங்கடா, நம்மளே மாதிரியே பிடிச்சி விட்டுறேனே, அது வேறு யாரில்லாட மனோஜ் தானே. மனோஜா? மனோஜ் எந்திரிட்டேனே. நீங்களா வாங்க வாங்க வந்து படுங்கடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இவர் பெரிய லாஜில் ரூம் போட்டிருக்காரு, படுக்க சொல்ல. டே எந்திரிடா வாடா வீட்டுக்கு போவோன்னு சொல்லி முத்து வந்து மனோஜை கூப்பிட்றாரு. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு அப்படிங்கண்ணா, வாடா அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி கைத்தாங்கன்னு தூக்குறாங்க. அவரை பிடிச்சிருக்க 2 பேர் இங்கிட்ட அங்கிட்டு பயங்கரமாக நம்புறாங்க. டே விடுங்கடா, என்ன விடுங்கடா, விடாதீங்கடா, அவன் கீழே விழுந்துருவான்னு சொல்லி அவர் அவருடைய கைப்பிடிச்சி இழுத்து போகிறாங்க. போச்சு, இன்னைக்கு வீட்டில் ஒரு பெரிய கச்சேரி தான் இருக்குது, எல்லாரும் என்னதான் வைவாங்கன்னு முத்து பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்குள்ளேயும் போய் நுழைஞ்சிட்றாங்க. பார்த்து தலையை முட்டாமல் வாடா அப்படின்ட்டு தலையை குனிய வச்சு மனோஜை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சாங்க. மனோஜ் அப்படியே அரண்டாப்பில் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே தான் நிற்கிறாரு. எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே இல்லை. அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு டே மனோஜ் எங்கடா போன எவ்வளோ நேரம்டா நீ வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்டா இப்படி பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க, என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மனோஜா கணத்தில் தட்டுறாங்க. ஸோ இதோட எபிசோடு முடியுது. நாளைக்கு இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ.